ओम श्री कृष्णाय परमात्मने नमः। यत्साङ्ख्यैः प्राप्यते स्थानं तद्योगैरपि गम्यते। एकं साङ्ख्यं च योगं च यः पश्यति स पश्यति। भगवान श्री कृष्णर இந்த ஸ்லோகத்தில் சஹ பஷ்யதி அவனே பார்க்கிறான். பார்க்கிறான்னு என்ன அர்த்தம்? அவன்தான் உண்மையை உள்ளவாறு அறிந்து கொள்கிறான். பார்ப்பான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த உடல்ல இருக்கிற ஜீவாத்மாக்கே பார்ப்பான்னு பேர். இங்க ஓர்ந்து பார்ப்பான், தேர்ந்து பார்ப்பான், உண்மையை உள்ளவாறு அறிபவன். யஹ பஷ்யதி சஹ பஷ்யதி, எவன் இதை அறிகிறானோ அவன்தான் உண்மையை உள்ளவாறு புரிந்து கொள்கிறான். என்ன உண்மை அப்படின்னா, எது ஸ்தானம், எது ஸ்தானம்னா எந்த ஒரு மோட்சமானது, எந்த ஒரு பேரின்பமானது, அமைதியான ஆனந்தமானது, சாங்கியைஹி பிராப்பியதே. சாங்கியைஹின்னு சொன்னா துறவிகளால், சாங்கியம்னு சொன்னா ஞானம். 2வது அத்தியாயத்திலிருந்தே பார்த்துட்டு இருக்கோம். துறவிகள் என்ன செய்யறாங்க? ஞான யோக பாதையில் சென்று சாஸ்திரங்களை கற்று, முக்கியமாக வேதாந்த சாஸ்திரத்தை ஆழமாக கற்று மெய்ப்பொருளை உணர்கிறார்கள். அதன் மூலம் மோட்சத்தை உணர்கிறார்கள். அதான் ஸ்தானம். எது ஸ்தானம் சாங்கியைஹி பிராப்பியதே. எந்த ஒரு நிறை உணர்வானது, எந்த ஒரு மோட்சமானது இந்த துறவிகளால், அதாவது ஞானயோக பாதையில் இருப்பவர்களால் அடையப்படுகிறதோ, தத்து அந்த ஸ்தானமானது யோகைஹி அப்பி கம்யத்தே. யோகைஹி என்றால் கர்மயோகிகளாலும் கம்யத்தே அடையப்படுகிறது. அது எப்படி? ஒரு ஞானி அடைகின்ற அந்த ஞானம், அந்த மோட்சம், அது கர்மயோகிகளாலும் அது அடையப்படும். எப்படி பகவான் சொல்கிறார்னா, குறிக்கோள் ஒன்று என்ற காரணத்தினால சொல்கிறார். கர்மயோகிக்கு என்ன அப்படின்னா, கர்மயோகிக்கு ஞான யோகி அளவுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது, அன்ஃபிளிஞ்சிங், கொஞ்சம் கூட மனசுல அசைவற்று ஞானத்திலே நிலைத்திருந்து மோட்சத்தை உணர்கின்ற அந்த ஞான நிலை சொல்றோம். ஞானியினுடைய அந்த ஞானத்தினால மனம் அமைதி பெறுகிறது. அது ஞானிக்கு சாத்தியம். இந்த கர்மயோகி காரியாலியா பண்ணிட்டு இருக்கான், வீட்டுல குடும்பத்துல இருக்கான், ஏகப்பட்ட செயல்கள் புரியுறான். அவன் திருமணம் ஆகியிருக்கோ ஆகலையோ அவனுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் செய்வதற்கு இருக்கின்றன. அது எப்படி அப்படின்னா, அவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை. இப்பதானே சொன்னார், யோன துவேஷ்டின காங்ஷதி. இதுக்கு முன்னாடிதான் சொன்னார். நிர்த்வந்த்வக, இருமைகளை கடந்தவனாக இருக்கிறான். அதனாலேயே அவனுக்கு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம ஆசையோட, ரொம்ப பலன்ல விருப்பத்தோட ஒரு காரியத்துல இறங்குறதுக்கும், நம்ம அதை கடமைன்னு நினைத்து, இறை வழிபாடுன்னு நினைத்து பற்றில்லாமல் செயல்படுவதற்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. இந்த கர்மயோகி பற்றில்லாமல், விருப்பு வெறுப்பில்லாமல் செயல் புரிவதாலேயே இவனுடைய மனசுக்கு ஒரு அமைதி இருக்கும். ஏன்னு கேட்டா, அவன் என்ன வந்தாலும் அக்செப்ட் பண்ண போறான். பலன்ல அவனுக்கு அதாவது உரிமை இருக்கு இல்ல அப்படிங்கறத காட்டில அவனுக்கு பலன் என்ன வந்தாலும் அவனுக்கு ஓகே. அவன் சமமாக இருக்கிறான். சமத்துவம் யோக உச்சியத்தை சொன்னார் இல்லையா? விருப்பு வெறுப்பற்ற மனநிலையில இருக்கான், வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ் டியூட்டிஸ், அதே போல வரக்கூடிய பலன்களிலும். அதனால அவன் அமைதியாக மனதை கடவுளிடம் வைத்து செயலாற்றி கொண்டே இருக்கிறான். அதோட நிர்ணயமான கிடையாது. அந்த கர்மயோகி தான் அவன் விரைவில் மன தூய்மை பெற்று ஞான யோகியாக போகிறான். அவன் புறத்துல துறவரம் ஏற்கிறானோ ஏற்கவில்லையோ, அவனுக்கு இந்த ஞான பாதையை பகவான் அவனுக்கு காட்டுவார். பகவானே பல இடத்துல சொல்றார் கீதையில. யார் கர்மயோகத்தை தொடர்ந்து விடாமல் நன்றாக அந்த அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கு மன தூய்மை கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அவர்களுக்கு சாஸ்திரங்களை படிக்கின்ற பாக்கியம். துறவி ஒருவர் ஞான யோக பாதையில் சென்று எந்த ஒரு அமைதியான ஆனந்தத்தை உணர்கிறாரோ அதையும் இந்த கர்மயோகி உணர்வார். கர்மயோகி ஒரு ஸ்டேஜ் முன்னாடி இருக்கார், அவ்வளவுதான். அதனால கர்மயோகியால் இது அடைய முடியாது, ஞான யோகியால் அப்படி கிடையாது. ஞான யோகியால் எந்த ஒரு அமைதியானது அடையப்படுகிறதோ அது கர்மயோகியாலையும் அடைய முடியும். இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தைய பார்த்து சொல்றோம்ல, நீயும் டாக்டர் ஆகும். நான் எப்படி டாக்டர் ஆக முடியும்? நான் 5th ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறேன். அப்படி இல்லை, நீ 5th முடிச்சு 6th முடிச்சு 12th வரைக்கும் முடிச்சு காலேஜ் போனா அப்புறம் ஆகலாம் சொல்றோம் இல்லையா? ஆக குறிக்கோள் ஒன்றே என்ற தெளிவு. ஏகம் சாங்கியம் ச யோகம் ச. ஏகம் சாங்கியம் ச யோகம் சன என்ன? இந்த சாங்கியம் யோகம் இரண்டிற்கும் குறிக்கோள் ஒன்றே, ஒரே குறிக்கோள் தான் என்பதை யஹ பஷ்யதி, எவன் பார்க்கிறானோ, எவன் புரிந்து கொள்கிறானோ அவனே உண்மையை பார்க்கிறான். பாருங்க, ரொம்ப அழகா 2 விதமான வாழ்க்கை முறைகள், இல்லறம் துறவரம். இல்லறத்துல பிரதானமாக என்ன அறம்னா கர்மயோகம். இல்லறம் தான் கடைபிடிக்க வேண்டியது கர்மயோக வாழ்க்கை முறை. 3வது அத்தியாயத்துல மிக அழகாக தெளிவாக அது விளக்கப்பட்டது. அப்புறம் ஞானயோகி, நல்ல மன தூய்மை பெற்றவன், பக்குவம் பெற்றவன் ஞானயோகி.
அவன் வந்து ஞான பாதையில் செல்கிறான். அதாவது ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், இதை தவிர வேற எதுவும் பண்ணக்கூடாது. அதற்காக தான் சந்நியாசம். அவனை பொறுப்புகளை துறக்க சாஸ்திரம் அனுமதிப்பதற்கு காரணமே என்னன்னா, இதற்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்வார், சந்நியாசம் இஸ் ஃபார் டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா குடும்ப பொறுப்புகளையே இது பண்ணிட்டு அதுக்கு டைம் இருக்காது. இதுவே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இந்த கர்மயோகி செயல் புரிந்து கொண்டே இருக்கும்போது பகவானே என்ன பண்ணுவார்னா, அழகா அவரை வந்து பொறுப்புகள்லேருந்து விடுவிப்பார். அவரவர் வாழ்க்கையில அவரவர் கர்ம வினைகளுக்கு தக்கபடி பாத்தீங்கன்னா அனுகூலமான சூழ்நிலைகள்லாம் அமையும் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அவரும் வந்து ஞானத்தை பெறுவார், மோட்சத்தை உணர்வார். ஆக ஒண்ணுதான் பாதை வந்து ரொம்ப ரொம்ப கிளியர். எல்லாருக்குமே வந்து குறிக்கோள், இல்லறத்தானாக இருக்கட்டும், துறவியாக இருக்கட்டும், கர்மயோகியா இருக்கட்டும், ஞான யோகி, எல்லாருக்கும் குறிக்கோள் என்னதுன்னா ஒண்ணுதான், அமைதியான ஆனந்தம், மோட்சம், இடைவிடா நிறை உணர்வு. அதை இங்கேயே இப்பொழுதே உணர்தல். செத்த பிறகு சிவலோகம் போறதில்லை, இங்கேயே ஜீவன் முக்தர்களாக இருத்தல். அதை வந்து பாசிபிள். ஞானிகள் வந்து எந்த ஒரு மோட்சத்தை உணர்கிறார்களோ அதை கர்மயோகியும் ஆரம்பத்திலேயே அவருடைய மனசு வந்து விருப்பு வெறுப்புகளால பாதிக்கப்படாம இருக்கிறதுனால ஒரு அமைதி இருக்கும். அதை காட்ட ரொம்ப முக்கியமா அவர் விரைவில் அச்சிரேனா அதிகச்சத்தின்னு சொன்னாரே 4வது அத்தியாயத்தில், வெகு விரைவில் அவனுக்கு வந்து என்ன கிடைக்கிறதுன்னா அந்த சாஸ்திரத்துக்கு படிக்கிறதுக்கான பாக்கியம் கிடைக்கும். அவனும் ஞான யோக பாதையில் வந்து மோட்சத்தை உணர்வான் என்பது கருத்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.